இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு பார்க்க போகிறோங்க. எப்படின்னா தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிச்சிங்களா, அப்போ வாங்கி போட்ட தக்காளி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. அறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சதை இந்த நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி அதில் கொஞ்சம் உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு ஏற்ற பொடி எப்படின்னா நம்ம வீட்லேயே அரைச்சது தாங்க. சுட சுட இருக்குது மிக்சியில், அப்படியே சூடு ஆட்டுன்னு கொட்டி வச்சுருக்குறேங்க. இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா ஜீரகம், மிளகு, வரமிளகா, வரமல்லி, வெள்ளை எள்ளு, வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து வெறும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானல்லையே வறுத்து அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இது இப்போ இது சூடாக இருக்குது, ஆறட்டும்னு வச்சுருக்குறோம். இப்போ இங்கே கொதிக்கிறது இல்லைங்களா, இது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எடுக்கக்குள்ளே தெரியும் பாருங்கதா. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம அந்த பொடி 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. ஏன்னா அதில் எத்தனை ஃப்ளேவர், சீரகம், மிளகு, கடுகு, வெள்ளை எள்ளு, வரமல்லி, வரமிளகா, வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சிருக்கலைங்களா, அதனால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பெருங்காயம் போட்டுக்கிட்டோம்னா நல்லது. தக்காளி சூடு இல்லைங்களா, அதனால் நல்லது. இந்த பாருங்க, இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன், இது பெரிய ஸ்பூனுங்க, அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நாங்கள் 1 ஸ்பூன் போட்டோம்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறலாம். இன்னும் 2 கொதி, ஏன்னா எல்லாம் பச்சையாக தானே வருத்தம், அதனால் பச்சை வடை போகிற வரைக்கும் 2 கொதி கொதிக்கிட்டுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இது இன்னும் வரலை, அதனால் கொதிக்க விடலாம். பார்த்தீங்களா, அந்த மீதி பவுடரை நான் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது என்ன கண்ணாடி பாட்டில்னா நம்ம சன்ரைஸ் காஃபி தூள், அந்த பாட்டில் வீண் பண்ணக்கூடாதுங்களா, அதனால் அதில் போட்டு வச்சுருக்குறோம். இதில் இருந்தால் கெடாது, நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் எப்படி திரண்டு மேலே வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து இன்னும் திக்னஸ் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வைக்கலாங்க. சுண்டுற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.